முக்கிய செய்திகள். உக்ரைன் பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண விரும்புகிறோம். ஒத்துழைக்காவிட்டால் ராணுவ நடவடிக்கையே ஒரே வழி என புதின் திட்டவட்டம். மத்திய அரசின் மசோதாக்களுக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. திட்டங்களுக்கு ஏன் தமிழில் பெயர் வைப்பதில்லை என கனிமொழி கேள்வி. டெல்லியில் மக்கள் சுவாசிக்க முடியாத அளவுக்கு அதிகரித்து வரும் காற்று மாசு. மாநில எல்லைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளை மூட உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். பொது சிவில் சட்டம், கட்டாய மதமாற்ற தடை சட்ட மசோதாக்களை திருப்பி அனுப்பினார் ஆளுநர். உத்தரகாண்ட் பாஜக அரசுக்கு பின்னடைவு. முட்டையில் எந்தவிதமான நச்சு பொருளும் இல்லை. சர்ச்சை குறித்து தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு விளக்கம். வணக்கம். வணக்கம். உக்ரைனிடம் இருந்த நிலப்பகுதியை மீட்டெடுப்பதில் எந்த சமரசமும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ள ரஷ்ய அதிபர் புதின், பேச்சுவார்த்தை மூலம் மீட்க முடியாவிட்டால் ராணுவ நடவடிக்கை மூலம் மீட்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். நாட்டோ அமைப்பில் சேர எதிர்ப்பு தெரிவித்து உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்து வரும் போர் 4 ஆண்டுகளை எட்ட உள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் மேற்கொண்டு வரும் தொடர் முயற்சிகள் தோல்வியடைந்து வருகின்றன. உக்ரைன் வசம் உள்ள டான்பாஸ் உள்ளிட்ட பகுதிகளை ரஷ்யாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று புதின் நிபந்தனை விதித்துள்ளார். அதேபோல ரஷ்யா கைப்பற்றிய கிழக்கு டான்பாஸ் பகுதியை அங்கீகரிக்க மாட்டோம் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். இரு அதிபர்களும் தங்கள் நிலையில் பிடிவாதமாக உள்ளதால் பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய புதின், ஒவ்வொருவரும் ரஷ்யாவை குறுகிய காலத்தில் அழித்து விடலாம் என்று நினைப்பதாக கூறினார். ரஷ்யாவை வீழ்த்தி ஆதாயம் அடையலாம் என்று அமெரிக்காவின் முந்தைய அதிபர் ஜோ பிடனுடன் ஐரோப்பிய பன்றிக்குட்டிகள் கூட்டு சேர்ந்ததாக அவர் கடுமையாக விமர்சித்தார். ரஷ்யாவிற்கு எதிராக அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்ததாக புதின் கூறினார். உக்ரைனிடம் உள்ள பகுதிகளை மீட்பதில் எந்த சமரசமும் கிடையாது என்ற அவர், ரஷ்ய ராணுவம் தொடர்ந்து முன்னேறி வருவதாக தெரிவித்தார். அமைதி பேச்சுவார்த்தையை ஐரோப்பிய நாடுகள் சீர்குலைய செய்வதால் மேலும் பல பகுதிகள் கைப்பற்றப்படும் என்று புதின் எச்சரித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகள் மோதலை நீடிக்க செய்வதால் அடுத்த ஆண்டும் போர் தொடர வாய்ப்புள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் பெலோசோவ் தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் முடக்கப்பட்ட சொத்துக்களை பயன்படுத்தி அந்நாட்டின் யுத்த பசிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளுக்கு ஜெலன்ஸ்கி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆனால் முடக்கப்பட்ட சொத்துக்களை ரஷ்யாவிற்கு எதிரான ராணுவ நடவடிக்கைக்கு பயன்படுத்தக்கூடாது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. $105 பில்லியன் நிதியை இவ்வாறு பயன்படுத்த பெல்ஜியம் உள்ளிட்ட மேலும் 7 ஐரோப்பிய நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திட்டங்களுக்கு தமிழ் உள்பட தென் மாநில மொழிகளில் ஏன் பெயர் வைப்பதில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ள திமுக எம்பி திருமதி கனிமொழி, இந்தியை மத்திய அரசு திணிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக விபிஜி ராம்ஜி என்ற திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த உள்ளது. மக்களவையில் இந்த மசோதா மீதான விவாதத்தில் பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திருமதி மஹுவா மொய்த்ரா, மத்திய அரசு ஏன் பெயர் மாற்றம் செய்தது என்று கேள்வி எழுப்பினார். ராம் பெயரில் மசோதாவை கொண்டு வந்து மதத்தை கலப்பதாக அவர் விமர்சித்தார். இந்த மசோதாவால் ராம் அல்லது ரஹீம் யாரும் பயன்பெறப்போவதில்லை என்று அவர் தெரிவித்தார். அடுத்து பேசிய திருமதி கனிமொழி, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மசோதா மக்களின் கண்ணியமான வாழ்க்கையை பறிக்கும் வகையில் உள்ளதாக கூறினார். அக்ஷய பாத்திரமாக இருந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை பிச்சை பாத்திரமாக மாற்றிவிட்டதாக விமர்சித்த அவர், மாநில அரசிடம் இருக்கும் அதிகாரத்தை பறித்து மத்திய அரசிடம் குவிக்கும் வகையில் மசோதா உள்ளதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் வந்தால் மட்டும்தான் மத்திய அரசில் உள்ளவர்களுக்கு தமிழர்கள் மீது ஞாபகம் வரும் என்றும், பீகார், ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலின் போது தமிழர்கள் குறித்து அவதூறாக பேசியதாகவும் திருமதி கனிமொழி தெரிவித்தார். You try to impose Hindi and Sanskrit on people of South India, and just try, why don't you name one bill in any South Indian language? You keep saying that you care about the Indian languages. Can you tell us about one bill which you named in Tamil, Telugu, Malayalam, Kannada, Marathi, Odisha? Nothing. காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது என்பதற்காகவே மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மத்திய பாஜக அரசு முடக்குவதாக திமுக எம்பி திரு தங்க தமிழ்ச்செல்வன் குற்றம் சாட்டினார். கொரோனா காலத்தில் ஏழை மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கிய இந்த திட்டத்துக்கு ஆண்டுதோறும் நிதியை மத்திய அரசு குறைத்துள்ளதாக புள்ளி விவரங்களுடன் அவர் கூறினார். ஜிஎஸ்டி மூலமா தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை கொடுக்கல, கல்வி நிதியை கொடுக்கல, பேரிடர் நிதியை கொடுக்கல, வளர்ச்சி நிதியை கொடுக்கல.
மகாத்மா காந்தி தேசிய ஊரக திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய 4000 கோடி நிதியை இன்னும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. சாலைகளின் பெயர்களையும் மாவட்டங்களின் பெயர்களையும் ரயில் நிலையங்களின் பெயர்களையும் மத்திய அரசு மாற்றியுள்ளதாக குறிப்பிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர் திரு நவாஸ் கனி தற்போது தேசப்பிதாவின் பெயரை திட்டத்திலிருந்து மாற்றுவதாக குற்றம் சாட்டினார். ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடிக்கும் மத்திய அரசுக்கு மனசாட்சி இருக்கிறதா என்று இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு செல்வராஜ் பாட்டு பாடி கேள்வி எழுப்பினார். இலக்கிய பேராசன் ஜீவா பாடுவான், காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்குளை தோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா. மக்களவையில் அணுசக்தி துறையில் தனியார் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிக்கும் சாந்தி மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. இதேபோல காப்பீட்டுத் துறையில் அந்நிய முதலீட்டை 100% அதிகரிக்கும் சப்கா பீமா சப்கி ரக்ஷா மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து வரும் நிலையில் மாநில எல்லைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளை தற்காலிகமாக மூடுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமாக உள்ளது. காற்று மாசை கட்டுப்படுத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜோய் மால்யா பக்ஷி ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காற்று மாசை தடுக்க நீண்டகால திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காற்று மாசால் சிறார்கள், முதியவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆண்டுதோறும் கட்டட தொழிலாளர்களுக்கு 3 மாதங்களுக்கு மாற்று வேலை திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நீதிபதிகள் ஆலோசனை வழங்கினர். காற்று மாசை குறைக்க BS4 மற்றும் அதற்கு மேல் தர குறியீடு கொண்ட வாகனங்களை மட்டுமே இயக்க அனுமதிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 10 ஆண்டு பழமையான டீசல் வாகனங்கள் மற்றும் 15 ஆண்டுகள் பழமையான பெட்ரோல் வாகனங்களை இயக்க அனுமதிக்க கூடாது என்று அவர்கள் தெரிவித்தனர். சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்க அக்டோபர் முதல் ஜனவரி வரை 3 மாதங்களுக்கு டெல்லியை சுற்றியுள்ள 9 சுங்கச்சாவடிகளை தற்காலிகமாக மூடலாம் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இது தொடர்பாக 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க டெல்லி அரசு, டெல்லி மாநகராட்சி, காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் ஆகியவற்றிற்கு அவர்கள் உத்தரவிட்டனர். இதனிடையே டெல்லியில் இன்று முதல் மாசு கட்டுப்பாடு சான்று இல்லாவிட்டால் பெட்ரோல் வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாசு தர சான்று பெறுவதற்கு படையெடுத்து வருகின்றனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் மற்றும் பொது சிவில் சட்டம் தொடர்பான 2 திருத்த மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பியிருப்பது அம்மாநில அரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக நாடு முழுவதும் பொது சிவில் சட்டத்தை கொண்டுவரும் முயற்சியில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி தலைமையிலான பாஜக அரசு நாட்டிலேயே முதல் மாநிலமாக கடந்த ஜனவரி மாதம் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியது. இதற்கு காங்கிரஸ் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் மற்றும் பொது சிவில் சட்டம் ஆகியவற்றில் திருத்தங்கள் கோரும் 2 திருத்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கோரி ஆளுநர் திரு குர்மித் சிங்குக்கு மாநில அரசு அனுப்பி வைத்தது. ஆனால் அதில் இலக்கண மற்றும் தொழில்நுட்ப பிழைகள் இருப்பதாகவும் புதிய சட்டங்களில் ஓரிரு குற்றங்களுக்கான தண்டனை காலம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்டும் ஆளுநர் அவற்றை திருப்பி அனுப்பியுள்ளார். இதையடுத்து மசோதாக்களை மறு வடிவமைப்பு செய்து சுட்டிக்காட்டப்பட்ட தவறுகளையும் தொழில்நுட்ப குறைபாடுகளையும் சரி செய்யும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரியில் உத்தரகாண்ட் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதுவரை இந்த மசோதா விவகாரத்தை பாஜக அரசு உயிர்ப்புடன் வைத்திருக்க விரும்புவதாகவும், எனவே மசோதாக்களை மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புவார்கள் என்றும் காங்கிரஸ் கட்சியின் உத்தரகாண்ட் மாநில துணைத் தலைவர் திரு சூரியகாந்த் தஸ்மனா குற்றம் சாட்டியுள்ளார். கட்டாய மதமாற்றம் செய்தால் தற்போது 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்க சட்டத்தில் இடமுள்ள நிலையில் புதிய மசோதாவில் அதனை ஆயுள் தண்டனையாக மாற்ற திருத்தம் கொண்டுவரப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜல்லிக்கட்டு போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஆண்டுதோறும் அலங்காநல்லூர், பாலமேடு உள்ளிட்ட இடங்களில் நடத்தப்பட்டு வருகின்றன. கால்நடை பராமரிப்புத்துறை செயலாளர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கை
சுற்றறிக்கையில் மாவட்ட ஆட்சியரிடம் முன் அனுமதி பெறாத அமைப்பாளர்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி இல்லை என்றும் மீறி நடத்தினால் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காளைகளுக்கு தேவையற்ற வலி அல்லது துன்பத்தை மாடுபிடி வீரர்கள் ஏற்படுத்தக்கூடாது என்றும் போட்டிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தும் குழுவினர் முறையாக கடைபிடிக்கும் நோக்கில் விழிப்புணர்வு கூட்டங்களும் நடத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. போட்டிகள் நடைபெறும் திடலில் பார்வையாளர்களுக்கு அடிப்படை வசதிகள், அவசர மருத்துவ சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் உட்பட பாதுகாப்பு அம்சங்கள் கட்டாயம் இருந்திட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வடமாடு, மஞ்சுவிரட்டு, எருதுவிடும் நிகழ்ச்சிகளுக்கும் பொருந்தும் என்றும் அதனை பின்பற்றி போட்டிகளை நடத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. போட்டி நடைபெறும் பகுதிக்குள் பார்வையாளர்களும் வெளிநபர்களும் வீரர்கள் அல்லாத பிறரும் இருக்க அனுமதியில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் ரயில் நிலையம் அருகே எல்ஐசி அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண் மேலாளர் உயிரிழந்தார். மேலமாரட் வீதி பகுதியில் செயல்பட்டு வரும் அந்த எல்ஐசி கிளை அலுவலகத்தில் இரவு நேரம் என்பதால் பெரும்பாலான ஊழியர்கள் பணி முடிந்து வீடு திரும்பிவிட்டனர். இந்நிலையில் நேற்று இரவு 8:45 மணியளவில் அந்த பகுதியில் உள்ள ஏடிஎம் ஒன்றில் பணம் எடுக்கச் சென்ற ஒருவர் எல்ஐசி அலுவலகம் இயங்கி வரும் மாடியில் தீயுடன் கரும்புகை வருவதைக் கண்டு தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்தார். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். உடல் கருகிய நிலையில் பெண் ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் அவர் நெல்லையைச் சேர்ந்த எல்ஐசி முதுநிலை மேலாளர் கல்யாணி என்பது தெரியவந்துள்ளது. ஒரு 8:45 இருக்கும் சார். ஏடிஎம்ல வந்து ரூபா எடுக்கிறதுக்காக வந்து கீழே 2 செக்யூரிட்டி அவங்க இருந்தாங்க. ஏடிஎம்ல என்ட்ரி ஆகிறதுக்கு அந்த சைட்லேருந்து வர்றப்போ மேலேருந்து புகை வந்துட்டு இருந்துச்சு சார். நான் அதை நோட் பண்ணிவிட்டு மெயின் என்ட்ரன்ஸில் வந்துட்டு மேலே 3rd ஃப்ளோருக்கு போயிட்டு 2 ஸ்டாஃப் இருந்தாங்க சார். ஒருத்தவர் வந்து ஜிஹெச்சுக்கு நாங்கள் 8:55க்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம் சார். அவரை அந்த ஒரு லேடியை மட்டும் எங்கள் காப்பாற்ற முடியல சார். எங்களால் புகை 2வது ஃப்ளோருக்கு பரவிருச்சு புகை. ஸோ அதுக்கு மேலே எங்களால் ரீச் பண்ண முடியல. காயமடைந்த உதவி நிர்வாக அதிகாரி ராமுவுக்கு அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த தீ விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை அளித்து சிறப்பாக செயல்பட்ட 8 எம்பிக்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. லோக்மத் மராட்டிய நாளிதழ் 2017ஆம் ஆண்டு முதல் இந்த விருதுகளை வழங்கி வருகிறது. இந்த ஆண்டிற்கான விருதுகளை உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி திரு BR கவாய் வழங்கினார். தொடர்ந்து 7வது முறையாக எம்பியாக உள்ள திமுக மக்களவை குழு தலைவர் திரு TR பாலுவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. மாநிலங்களவை எம்பியாக 2வது முறையாக பதவி வகித்து வரும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு திக் விஜய் சிங்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். சிறந்த எம்பிக்கான விருது மக்களவையில் பாஜகவை சேர்ந்த திரு ஜெகதாம்பிகா பாலுவுக்கும் மாநிலங்களவையில் ஆம் ஆத்மியின் திரு சஞ்சய் சிங்கிற்கும் வழங்கப்பட்டது. மக்களவை பாஜக எம்பி திருமதி சங்கீதா தியோவிற்கும் மாநிலங்களவை திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி செல்வி டோலா சென்னுக்கும் சிறந்த பெண் எம்பிக்கான விருது அளிக்கப்பட்டது. சிறந்த புதுமுக எம்பிக்கான விருதை மக்களவையை சேர்ந்த சமாஜ்வாதி எம்பி செல்வி இக்ரா சௌத்ரியும் மாநிலங்களவையில் இன்ஃபோசிஸ் திருமதி சுதா ராமமூர்த்தியும் பெற்றனர். முட்டை உற்பத்திக்கு தடை செய்யப்பட்ட ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் எதையும் பயன்படுத்தப்படுவது இல்லை என தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவைச் சேர்ந்த பிரபல முட்டை உற்பத்தி நிறுவனமான எக்கோஸ் தயாரிப்புகளில் தடை செய்யப்பட்ட நைட்ரோஃபுரான் மருந்தின் தடயங்கள் இருப்பதாக சமூக வலைதளங்களில் ஆய்வக அறிக்கையுடன் வெளியான வீடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தடை செய்யப்பட்ட ஆன்டிபயாட்டிக் மருந்தை பயன்படுத்தி முட்டை மற்றும் முட்டை பவுடர்கள் உற்பத்தி செய்யப்படுவதாக வெளியான தகவலுக்கு நாமக்கல் மண்டல முட்டை ஒருங்கிணைப்பு குழு மறுப்பு தெரிவித்துள்ளது. முட்டையில் எந்தவிதமான நச்சுப் பொருளும் இல்லை என்பது தீவிர பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய சான்று பெற்ற பின்னரே முட்டைகள், முட்டை பவுடர்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக அதன் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். முட்டை சாப்பிடுவதிலிருந்து எந்த விதமான பயமும் எதுவும் கிடையாது. அந்த குறிப்பிடமான அந்த பாதிப்புகள் இருக்குதுங்கிறதெல்லாம் இங்க நம்ம இதுல 100% இல்லைங்கிறது உறுதியா ஆணித்தரமா இங்க சொல்றோம்னு வச்சுங்களேன். இதனிடையே நாமக்கல்லில் பல்வேறு பண்ணைகளிலிருந்து மாதிரிகள் எடுத்து ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நைட்ரோஃபுரான் புற்றுநோய், மரபணு சேதம் போன்ற கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் அந்த மருந்து தடை செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஓசூரில் இருந்து கேரளாவிற்கு தினசரி விற்பனைக்கு அனுப்பப்படும் ரோஜா மலர்களின் எண்ணிக்கை 2 லட்சமாக அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர், தளி, பாகலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் குளிர்ச்சியான சீதோஷண நிலையால் ரோஜா, சாமந்தி உள்ளிட்ட மலர்களை 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர்.
இந்த பகுதியில் விளையும் ரோஜா மலர்கள் ஓசூர் மலர் சந்தைக்கு கொண்டு சென்று அங்கிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் வெளிமாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றன. கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கும் நிலையில் ஓசூர் ரோஜாக்களுக்கு சந்தையில் நல்ல வரவேற்பு உள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் கேரளாவிற்கு தினசரி 1 லட்சம் முதல் 2 லட்சம் ரோஜா மலர்களை அனுப்பி வருவதாக மலர் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷம் இருக்கிறது டிமாண்ட்லேயே போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் ரேட் கூடியிருக்கு. வருஷம் பார்த்தீங்கன்னா 8 ரூபா 9 ரூபா வரையும் இருக்கும். இந்த வாட்டி 12 ரூபா வரையும் போயிட்டுருக்கு. 12லேருந்து 20 ரூபா வரையும் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஏற்றுமதியும் கொஞ்சம் டிமாண்ட் நல்லா இருக்குது. கேரளாவுக்கு தொடர்ந்து 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் மலர்கள் கேரளாவுக்கு ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு. வெளிநாடுகளில் வசிக்கும் ஏராளமான மலையாள மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு வருவது வழக்கம். மேலும் கிறிஸ்துமஸ் மறுநாள் முதல் ஜனவரி 2ஆம் வாரம் வரை கேரளாவில் அதிக திருமணங்கள் நடைபெறும் என்பதால் ஆர்டரின் பேரில் ரோஜா மலர்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்வதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அரசு தேயிலை தோட்ட பகுதியில் காட்டு யானைகள் சுற்றித் திரிவதால் தொழிலாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். அடர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சில காட்டு யானைகள் கூடலூர் கொளப்பள்ளி பகுதியில் உள்ள அரசு தேயிலை தோட்டத்தில் முகாமிட்டுள்ளன. இதையடுத்து அங்கு விரைந்த வனத்துறையினர் 15க்கும் மேற்பட்ட ஊழியர்களுடன் யானைகளின் நடமாட்டத்தை ட்ரோன் மூலம் கண்காணித்து வருகின்றனர். கொளப்பள்ளி அரசு தேயிலை தோட்ட பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகள் அவ்வப்போது இருப்பிடத்தை மாற்றி வருகின்றன. அவற்றை தொடர்ந்து கண்காணித்து வரும் வனத்துறையினர் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். உக்ரைனிடமிருந்து நிலப்பகுதியை மீட்டெடுப்பதில் எந்த சமரசமும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ள புதின் ராணுவ நடவடிக்கை மூலம் மீட்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். திட்டங்களுக்கு தமிழ் உள்பட தென்மாநில மொழிகளில் ஏன் பெயர் வைப்பதில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ள திமுக எம்பி கனிமொழி இந்தியை மத்திய அரசு திணிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து வரும் நிலையில் மாநில எல்லைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளை தற்காலிகமாக மூடுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.